வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன், குரு அதிசார பலன். அதாவது குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் பிளஸ் ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் ப்ரிடிக்ஷன். இந்த ரெண்டுமே ஒன்னா நடக்குது இந்த முறை. இது எப்படின்றது நான் அந்த வீடியோட எண்ட் டீட்டெயிலாக சொல்றேன். ஏன்னா அது பெரியசா ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ அதை நான் வீடியோட எண்ட் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ தனித்தனியா ஒரு ராசிக்கும் இந்த உங்களுக்கு அடிப்படையில் தெரியும், குரு வந்து ஒரு சுப கிரகம். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே அவர் அடிப்படையில் சுபமா இருந்தாலும் கூட இந்த முறை நடக்கிற இந்த மாற்றங்கள் ஏன்னா அது விசித்திரமான ஒரு மாற்றமா வருது. அந்த மாற்றத்தினால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, எதை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்ன செஞ்சா நமக்கு இந்த சமயத்துல ஒரு பாசிட்டிவான நமக்கு தேவையானதை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத டீச்சலா இப்ப நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கு. பயன்படுத்த வேண்டியவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜூபிட்டர் அட்வான்ஸ் அண்ட் ரெட்ரோகிரேட் ப்ரிடிக்ஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷராசி. மேஷராசியுடைய ஒரு மனநிலை அப்படிங்கிறது இந்த சனி பன்னெண்டுல வந்துட்டு என்னடா இது வாழ்க்கை, பயங்கரமான சோதனை. அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏஎல்எஸ் நடக்கிறவங்களுக்கு பயங்கரமான சோதனை. ஒரு மாதிரி ஒரு நெருக்கடியா, வேலை எப்போ நல்லா மாறும் அப்படி இப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு பதவி கிடைக்கும், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஏதோ ஒன்று நினைக்கிறோம் ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம் இருந்ததுன்னா இந்த குருவுடைய இந்த டிரான்சிட், அதாவது அக்டோபர் மாதம் 19 இருந்து கிட்டத்தட்ட இந்த வக்ரகதி அப்படிங்கிறது மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு. 100 நாளுக்கு மேலேயே இருக்கு. பட் இதுல பர்டிகுலரா யூஸ் பண்ண வேண்டிய டைம் அக்டோபர் 19 இருந்து டிசம்பர் 4க்குள்ள. இதுல தான் குரு என்ன பண்ணுவார்னா கடகத்துல இருப்பார், அதாவது அட்வான்ஸ்ல. அப்போ மேஷத்துக்கு கடகத்துல இருக்கக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பதவி வேணும், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும், சேஞ்ச் ஆஃப் ஜாப் வேணும், ஒரு மாதிரி இடம் மாற்றம் வேணும், கொஞ்சமாவது இந்த முறை கிடைக்கிற வேலை கொஞ்சம் நிம்மதி தருமா, கொஞ்சமாவது இந்த முறை அலைச்சல் டென்ஷன்லாம் இல்லாம இருக்குமா, ஓரளவுக்கு ஹெல்த் நல்லபடியா ஆகுமா, ஓரளவுக்கு இந்த தடையெல்லாம் போகுமா அப்படின்னு ஓரளவுக்காவது கிடைச்சா போதும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க மேஷராசி. ரொம்ப நாளா ட்ரை பண்ணீங்க, ரொம்ப நாளா ஏங்கி காத்துட்டு இருக்கீங்க. இந்த குரு அட்வான்ஸ் டிரான்சிட் இந்த கால அளவு அக்டோபர் 19 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இந்த கால அளவு தான் கடகத்துல இருப்பார். அங்க வக்ரமா அடைகிறாரு, பட் கடகத்துல இருப்பார். அந்த கடகத்துல இருக்கக்கூடிய நேரம் தான் வீடு வாங்கணும்னு காத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒன்னு டோக்கன் அட்வான்ஸும் கொடுக்கலாம், இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிரகப்பிரவேசமும் செய்யலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, வாகனம், வெஹிக்கிள், கார் வாங்கணும் இல்ல பைக் வாங்கணும், ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, பட் அதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பயன்படும். 3, ஒரு இடம் மாற்றம், அது ரெண்டல் ஹவுஸா இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸா இருக்கட்டும், உங்க ஜாபா இருக்கட்டும், ஒரு இடம் மாற்றம் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும். நான் பண்ண போறேன், ரொம்ப நாள் ட்ரை பண்றேன், அதை செய்யறதுக்கு, அதை முயற்சி செய்யறதுக்கு இது ஒரு சரியான கால அளவு. 4, இதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஹெல்த், ஆரோக்கியத்துல பலவிதமான உடல் ரீதியா ஒரு உபாதை, நோய்கள், ஒரு வருத்தம் சரியாகல, எப்ப சரியாகும், எப்ப நல்ல மெடிசன் கிடைக்கும், எப்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், யாரை கன்சல்ட் பண்றது புரியல, இந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து உங்களை ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோட தரக்கூடிய பலன் தான் குரு 4th ஹவுஸ்ல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பலனா மேஷத்துக்கு பார்க்கணும். இப்போ மற்றதெல்லாம் செய்யாதா அப்படின்னா இதான் மெயின். குரு 9 கூடியவர், அவர் வந்து கோணாதிபதினா திரிகோணத்துக்கு அதிபதி. ட்ரையாங்கிள் ஹவுஸ்க்கு வந்து அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற முக்கியமான பிளானட். இந்த குரு எப்பெல்லாம் கோணாதிபதி கேந்திரத்து வராங்களோ அது ஒரு விசேஷமான அமைப்பு. பட் ஆனா இயற்கை சுபர் கேந்திரத்துக்கு பலம் இல்லைனாலும் கூட குரு பொதுவா கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துருவார். அது ஏதோ ஒரு வகையில உங்களை சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். மேஷத்துக்கு இந்த 2025 மார்ச்ல இருந்து 7 சனி ஸ்டார்ட் பண்ணி பெருசா ஒன்றும் ஸ்கோர் வரல. எந்த மந்தும் பெரிய லெவல்ல ஒரு நல்ல பலனை வந்து பெரிய லெவல்ல கொடுக்கல. இந்த குரு தான் இந்த முறை கொஞ்சம் கொடுக்குறாரு, அதுவும் இந்த ஷார்ட் பீரியட். ஸோ கிட்டத்தட்ட இந்த கடகத்துல இருக்கிற காலம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து ஒரு மாசம் கூட அப்படிதான் இருக்கு. ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஒரு 45 நாள் வச்சிங்களேன், 45 நாள் கிட்டத்தட்ட இருக்கு. இந்த 45 நாள் தான் வந்து கடகத்துல இருப்பார். அதுக்கடுத்து அவர் மறுபடியும் மிதுனத்துக்கே வரும், ஆனால் வக்ரகதியில் இருப்பார். அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் நம்ம சொல்ல முடியாது, பட் இதுதான் அட்வான்டேஜா இருக்கு. ஸோ மேஷம் இந்த கால அளவு நோட் பண்ணி அதுக்குறான முயற்சியை சரியா பண்ணீங்கன்னா பலன் உண்டு. இதுல மாணவர்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் பண்ணலாம்னா எஜுகேஷன், அது ரிலேட்டடான முயற்சி, ஒருவேளை டிராவல், அப்ராட் பண்ணணும், இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். குருனாலே வந்து ஒரு விஷயம் கத்துக்கலாம். டு லேர்ன் சம்திங் நியூ, கத்துக்கணும், ஒரு ஆர்வமா உன்னை கத்துக்கணும். அதுக்கு இந்த குருவுடைய அட்வான்ஸ் டிரான்சிட்
பெரிய லெவலில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது என்னுடைய ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அடுத்தது நம்ம வந்து இந்த வீடியோ எண்டில் நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் மொத்தமாக சொல்கிறேன். பட் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி இன்னுமே 12th ஹவுஸில் தான் இருக்குது. சனி இன்னுமே வந்து 12ஆம் இடத்துல தான் இருக்குது. ஸோ சனியால் ஒன்றும் அங்கே பெரிய மாற்றங்கள் நிகழப்போவது இல்லை. சரி, குருவால் இப்போ இந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். கொஞ்சம் தாக்கத்தை குறைக்கும். எப்படின்னா, இந்த குருவுடைய பார்வை கடகத்துக்கு போயிடுறாரு இல்லையா, அந்த ஒரு 45 நாள் இந்த குருவுடைய பார்வை வந்து சனி மேல விழும். ஏன்னா சனி எங்க இருக்கு? மீனத்துல இருக்கு. மீனம் யாருடைய வீடு? குருவுடைய வீடு. குரு கடகத்துக்கு வர்றாரு, உச்சத்துக்கு வர்றாரு. உச்சத்துல இருந்து அவரோட பார்வையை போய் அங்க பதிக்கிறார். அப்புறம் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சாலும் அவரோட பார்வையை சனி மேல பதிக்கிறார். அப்ப சனியுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் சனியை கன்வெர்ட் பண்ணும். எப்படின்னா, அது நெகட்டிவா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் பாசிட்டிவான எனர்ஜியை போய் சப்போர்ட் பண்ணும். 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 2 நண்பர்கள் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ராங் பிளான் கொடுக்குறாரு, ஒரு தப்பான ஐடியாவை வந்து கொடுத்து உங்களை மோசமா கைட் பண்றாரு. இன்னொரு நண்பர் என்ன சொல்ல, அது வேணாம், அதை நீ ஃபாலோ பண்ணாத, அது கொஞ்சம் சரியா வராது, யோசி அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி தான் குரு ஒரு நல்ல கிரகம். அதோட பார்வை விழுற இடம் என்ன நெகட்டிவா இருந்தாலுமே அதை ஓவர் கம் பண்றது ஒரு உதவி செய்யும். அதுதான் இப்ப மேஷத்துக்கு நடக்க போகுது. ஸோ இதை நீங்க பயன்படுத்த வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா, வேலை மாற்றம், உங்க பதவி மாற்றம், இடம் மாற்றம், வீடு வாங்குற ஐடியா, அப்புறம் வந்து லொகேஷன் சேஞ்ச் தான் சொல்லிட்டேன், வாகனம் வாங்குற ஐடியா, எஜுகேஷன், ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட், இந்த விஷயங்களுக்கு சாதகமாக வருது. சரியா பயன்படுத்திங்க. குரு எப்போ வக்ரம் அடைகிறாரு, எப்போ வந்து அவர் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. நான் தெளிவாக சொல்லிடுறேன் அது எப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆல்ரெடி. இப்போ மிதுனத்துல குரு இருக்கார். இப்படி வச்சுங்க, மிதுனத்துல குரு இங்க இருக்கார். இது எப்போ வந்தாரு? மே மாதம் 2025, அதாவது மே எண்டில் 2025 குரு மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்போ மிதுனத்துல இருந்து மறுபடியும் கடகத்துக்கு போகும். 1 இயர் ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு வந்து இடம் மாறுவார். ஆனா இந்த முறை என்ன நடக்குது தெரியுமா? இந்த மிதுனத்திலிருந்து அடுத்த ராசியான கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. அதுதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அவர் ஆக்சுவலா பண்ண வேண்டியது வந்து 2026 2026 மேல தான் பண்ணணும், இல்ல ஜூன்ல தான் பண்ணணும். அட்வான்ஸா இந்த அக்டோபர்ல 19 ஷிஃப்ட் ஆயிடுறாரு. சரி, இது ஷிஃப்ட் ஆயிடுறாரு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுலயே ஷிஃப்ட் ஆயிட்டு வக்ரம் அடைகிறார், ரெட்ரோகிரேட். நார்மலா வந்து டைரக்ட் மோஷன் சொல்லுவோம். டைரக்ட் மோஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது வந்து டைரக்ட் மோஷன். அந்த கடகத்துல இருந்து அங்கிருந்து ரெட்ரோகிரேட் ஆச்சுன்னா அது பின்னாடி திரும்புற மாதிரி திரும்பிடும். சோ வக்ரம், அதுதான் வக்ரம். இந்த வக்ரம் எப்ப ஆகிறார் தெரியுமா? அதாவது அக்டோபர் 19 மிதுனம் டு கடகம் ஷிஃப்ட், அதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அந்த கடகம்ல வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 11. ஸோ அங்க ஷிஃப்ட் ஆயிட்டு ஒரு 20 days டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வக்ரம் அடைகிறார். சரி, வக்ரம் அடைஞ்சு அந்த கண்டினியூஷன் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 மார்ச் 11 வரைக்கும் வக்ரம் தான். ஆனால் இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா? அங்க வக்ரம் அடைஞ்சது வந்து அந்த வக்ரத்தோட ஸ்டார்டிங் வந்து நவம்பர் 11. பட் மறுபடியும் பேக் டு மிதுனம். பேக் டு மிதுனம்னா அவர் ஆக்சுவல் டிரான்சிட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணிட்டு திரும்ப அவர் பின்னாடி வருவார், அந்த மிதுனத்துக்கே வருவார், பேக் டு ஜெமினி. அந்த பேக் டு ஜெமினி வந்து டிசம்பர் 4 வந்துருவார். ஸோ பேக் டு ஜெமினி டிசம்பர் 4 வராரு. அப்போ அவர் வக்ரகதியில் இருக்கார். மிதுனத்துக்கு வந்து மறுபடியும் அந்த வக்ரகதியில தான் இருப்பார். அந்த வக்ர நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ரெட்ரோகிரேட் மோஷன்ல மறுபடியும் டைரக்ட் மோஷன் மாறுது, மிதுனம்ல மாறும். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மார்ச் 11, 2026. அதுக்கப்புறம் நீங்க கேட்பீங்க, அப்போ குரு டிரான்சிட் அடுத்த வருஷம் இருக்கு, மறுபடியும் ஒரு 2 months 3 monthsல அங்க இருந்து டைரக்ட் மோஷன்ல அவர் வந்து டிரான்சிட் நடக்கும். இதுதான் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பண்றது குரு. அது வக்ரம் அடையதும் சரி, அது அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கிறதும் சரி, அதுல முன்பின் வீடுகளா மாறி இருக்கிறதும் சரி, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப பக்குவமா இது பண்ண. என்னன்னா ஒரு நல்ல விஷயம், குரு ஒரு சுப கிரகம், எப்படி ஆனாலும் கெடுதலை செய்யாது. அது என்ன செஞ்சாலும் ஒரு நன்மையில போய் முடிஞ்சிடும். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. தனித்தனியே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன் உண்டு. இதை பத்தின இன்னொரு டீட்டெயில் வந்து நீங்க வந்து நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த டீட்டெயிலான வீடியோவை நான் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோட உறவுகளோட. www.lifehoroscope.in இதுல தயவு செஞ்சு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்க ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்து குரு பர்த் சார்ட்ல எப்படி இருக்காரு, வக்ரமா இருக்காரா, வக்ரம் இல்லாம இருக்காரா, லக்கணத்துக்கு யோக கிரகமா, பாவ கிரகமா, சுபத்தன்மை அடைஞ்சிருக்காரா, சுபத்தன்மை அடையாம இருக்காரா,
குரு தசை வாழ்க்கையில உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த வயதுல இருந்து எந்த வயது, ஏன்னா 16 வருஷம் அந்த பீரியட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இதை பொருத்தி பலனை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.